ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நவம்பர் 15 மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் நியூஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன, மெசேஜ் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். மேஷ ராசி 9 of cups, ரிஷப ராசி ஜஸ்டிஸ், மிதுன ராசி 9 of swords, கடக ராசி 10 of wands, சிம்ம ராசி தி டெவில், கன்னி ராசி நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், துலாம் ராசி கிங் ஆஃப் ஷார்ட்ஸ், விருச்சிக ராசி தி எம்பரர், தனுசு ராசி 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ், மகர ராசி 10 ஆஃப் ஷார்ட்ஸ், கும்ப ராசி பேஜ் ஆஃப் ஷார்ட்ஸ், மீன ராசி தி ஹேங்க்டு மேன். ஓகே, இப்போ இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மேஷ ராசிக்கு 9 of cups வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நீங்கள் நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரியே நடக்கும். ஓகேங்களா, ஒரு மன நிறைவு கிடைக்கும், உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும், விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும், காதல், வேலை, இல்லை நிதி விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கும். ஓகேங்களா, அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த முடிவுகளுக்கான விளைவுகள் இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதற்கான அந்த முடிவுகளோட விளைவுகள் இன்றைக்கி தெரிய வரும். ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கி ஒரு நல்ல கிளாரிட்டி வரும். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா மிதுன ராசி 9 of swords வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவசியம் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப கவலைப்படுவீங்க, ரொம்ப ஓவர் திங்கிங் இருக்கும், ஏதோ பயம், ஏதோ ஒரு மன உளைச்சல் மனசை போட்டு வாட்டி எடுக்கும். ஆனால் இது ரியல் ப்ராப்ளம் இல்லை. மைண்ட் ஒரு மேட் ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்டேட்டில் தான் இருக்கீங்க. ஓகேங்களா, மைண்ட் மேட் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்கீங்க. ஸோ காமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, மனசில் நிறைய கவலைகள், வேதனைகள் எல்லாமே இருக்குது, தூங்க விடாமல் பண்ணுது, நிம்மதி இல்லை. பட் இது ரியல் ப்ராப்ளம் இல்லை, இதை விட்டு நீங்கள் வெளியே வரணும். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடகராசி 10 of wands வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும், நீங்கள் எல்லாத்தையுமே தனியாக சமாளிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், எல்லாத்தையுமே தனியாக நீங்கள் தாங்கிட்டுருக்கீங்க. இன்றைக்கி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தலையில் சுமக்கிற லோட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெஸ்ட் கொடுங்க. ஓகேங்களா, உங்களை கவனிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிம்ம ராசிக்கு டெவில் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஏதோ ஒரு பழக்கம், இல்லை ஒரு பயம், இல்லை ஏதோ ஒரு டாக்ஸிக் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தவறான விஷயம், ஓகேவா, அதில் போய் சிக்கி போயிருக்கீங்க. ஓகேங்களா, அந்த கண்ட்ரோல், அந்த விஷயத்துலேருந்து அந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆகியிருக்கீங்க. அடிக்ட் ஆன விஷயத்துலேருந்து நீங்கள் இன்றைக்கி ரிலீஸ் ஆகணும். அந்த விஷயத்துலேருந்து இன்றைக்கி நீங்கள் விடுபட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பழக்கத்துக்கெல்லாம், எந்த பழக்கம், ஹேபிட்ஸ், ரிலேஷன்ஷிப், இல்லை ஏதாவது ஒரு பேட்டர்ன், ஏதோ ஒன்றுக்கு அடிக்ட் ஆகியிருக்கீங்க, அதிலேருந்து இன்றைக்கி நீங்கள் விடுபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே இன்றைக்கி நீங்கள் ஒரு பவுண்டரிஸ் செட் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா கன்னி ராசி நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ரொம்ப கவனமாக இன்றைக்கி உங்கள் முன்னேற்றத்தை நோக்கி ஒரு பயணத்தை தொடங்குவீங்க. ஓகே, ஒரு ஸ்டெடி ப்ராக்ரஸ் இருக்கும். வேலையாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் ரிலேட்டட் விஷயமாக இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்லோ பட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். ஓகேங்களா, அதுதான் இன்றைக்கி உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜாக இருக்குது.
அண்ட் அடுத்து பார்த்தோம்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா கிங் ஆஃப் ஷர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப லாஜிக்காக ஒரு கிளாரிட்டியோட டிசிஷன்ஸ் எல்லாமே எடுப்பீங்க. ஓகே, எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸை விட காரணங்களை கேட்டு ஒவ்வொரு முடிவும் எடுப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி இருக்குது. வேலையாக இருக்கலாம், இல்லை கம்யூனிகேஷனில் வந்து ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும். ஓகேங்களா, எல்லா விஷயத்துலையுமே வேலையிலையும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, கம்யூனிகேஷன்லேயும் சரி ரொம்ப ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும் இன்றைக்கி. அடுத்து பார்த்தோன்னா விருச்சிக ராசி. எம்பரர் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு லீடர்ஷிப் எனர்ஜி உங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா, எல்லா கண்ட்ரோலும் உங்கள் கையில் இருக்க மாதிரி இருக்கும். ஒர்க் வைஸ் இல்லை லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு அத்தாரிட்டி உங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கான ரெஸ்பெக்ட் வந்து அதிகமாகும். லவ் ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் வந்து இன்றைக்கி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து தனுசு ராசி. 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி எமோஷ்னலாக கொஞ்சம் லோ எனர்ஜி இருக்கலாம். அதே மாதிரி ஃபினான்ஷியலாக கொஞ்சம் லோ எனர்ஜி இருக்கலாம். ஓகேங்களா, தனிமை வந்து உங்களுக்கு இப்போ தேவைப்படுது. ஓகேங்களா, அதே மாதிரி சில உதவிகளும் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் யார்கிட்டையாவது சப்போர்ட் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பயப்படுறீங்க. ஆனால் நீங்கள் உதவி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கம்ஃபர்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மகர ராசி. 10 ஆஃப் ஷர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு பெயின்ஃபுல் முடிவை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சாப்டர் வந்து க்ளோஸ் ஆகும். ஆனால் அது வந்து ஒரு தி வர்ஸ்ட் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சைன் தான். ஓகேங்களா, உங்களுக்கு நல்லது செய்கிற விஷயங்கள், உங்களுக்கு நல்லதை கொடுக்குற விஷயங்கள் அந்த மாதிரி எண்டப் ஆகாது. எந்த விஷயம் கண்டினியூ ஆனால் உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வருமோ அந்த விஷயம்தான் இன்றைக்கி எண்டப் ஆகும். கண்டிப்பாக நியூ பிகினிங்க்கு ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஆஃப் ஷர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டி மோடில் இருப்பீங்க. ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கேதர் பண்ணுற ஒரு மோடில் இருப்பீங்க. ஓகேங்களா, ஒரு புதிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். புது நியூஸ், எதிர்பாராத நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். அன்எக்ஸ்பெக்டடான மெசேஜஸ் வரலாம், குட் நியூஸ் வரலாம். அதே மாதிரி நீங்கள் சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. ஓகே, அடுத்து மீனராசி பார்த்தோம் அப்படின்னா தி ஹேங்க்டு மேன் வந்திருக்காங்க. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு பேஷன்ஸ் தேவை. ஓகேங்களா, ரொம்ப பொறுமையாக இருக்கணும். விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும். ஆனால் இது வந்து யூனிவர்ஸ் டிலே இல்லை. ஓகேங்களா, ரீடைரெக்ஷன் தான். பர்ஸ்பெக்டிவ் வந்து மாறுகிற நாள். நீங்கள் எப்போ எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி பர்ஸ்பெக்டிவில் பார்க்காம உங்களோட கண்ணோட்டத்தை கொஞ்சம் மாற்றி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, ஸோ இன்றைக்கி வந்து உங்களோட பர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணுற ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன். ஓகேவா, மேஷம் முதல் மீனம் வரை. இதில் எது உங்களுக்கு ரீசனேட் ஆகுதோ எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.